நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 1948 அவங்க வைக்கிறாங்க. நவம்பர் 4, 1948. நவம்பர் 4லேருந்து நவம்பர் 9 வரைக்கும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ரீடிங். நவம்பர் 4, 1948லேருந்து நவம்பர் 9, 1948 முதல் வாசிப்பு அப்படின்றது நடக்குது. இன்னும் எத்தனை வாசிப்புகள் இருக்கணும்? இன்னும் 2 வாசிப்புகள். இந்த 3 வாசிப்புல ரொம்ப பெருசு எது? ரொம்ப நீண்ட வாசிப்பு 2வது வாசிப்பு. ஏன்னா வரி பை வரியாக வரணும். அப்போ செகண்ட் ரீடிங். 2வது வாசிப்பு நவம்பர் 15ஆம் தேதி அதே வருஷம் நவம்பர் 15, 1949 தொடங்கினது. அடுத்த வருஷம் அக்டோபர் 17, 1949 வரைக்கும் இந்த செகண்ட் ரீடிங் அப்படின்றது போகுது. 1949 அக்டோபர் 17 வரைக்கும் போகுது. அடுத்து தேர்ட் ரீடிங் போகணுமா? தேர்ட் ரீடிங்கில் ஓட்டிங் மட்டும்தான் நடக்கும். இந்த செகண்ட் ரீடிங்லேயே அதோட ஃபைனல் வெர்ஷன் வந்துடும். அதில் என்ன மாற்றங்கள் நிறைய, கிட்டத்தட்ட 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் அதில் கொண்டு வந்திருப்பாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ்னால் திருத்தங்கள். 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து என்னச்சு? ஃபைன் 48லேருந்து 49. ஸோ அந்த அவ்வளோ மாற்றங்களை செஞ்சு 2473 2473 மாற்றங்களை செய்து ஃபைனல் வெர்ஷனுக்கு அது வந்துடுது. அமெண்ட்மெண்ட்டை பண்ணி ஃபைனல் வெர்ஷனுக்கு வந்து திருத்தங்கள். அப்புறம் தேர்ட் ரீடிங் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த தேர்ட் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறது நவம்பர் 14 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1949 இந்த தேர்ட் ரீடிங் முடிகிறது நவம்பர் 26, 1949. நவம்பர் 26, 1949 இந்த 3வது வாசிப்பு முடிஞ்சு நவம்பர் 26, 1949 அன்னைக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன் நவம்பர் 26, 1949. 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ நம்ம கொஸ்டின் கேட்பான், அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் எதுன்னு கேட்டால் நவம்பர் 26, 1949. ஸோ அம்பேத்கர் எழுந்து தி கான்ஸ்டிடியூஷன் ஆஸ் செட்டில்டு பை தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஷால் பி பாஸ்டு அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் அவர் முன்வைப்பார். அதன் மீது வாக்கெடுப்பு நடக்கும். இந்த வாக்கெடுப்பில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இது எழுதிட்டிங்கன்னா நான் மாற்றிட்டுமா? ஸோ நவம்பர் 26 பற்றி நமக்கு தெரியணும். நவம்பர் 26, 1949. நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு அடாப்ட் பண்ணிட்டாங்களே, அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். ஸோ ஏற்றுக்கொண்டதுனால இந்த தினத்தை நம்ம அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். சரியா? கான்ஸ்டிடியூஷனல் டே. சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு தினம். சம்விதான் திவாஸ் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுகிறோம். இதில் இந்த கடைசியாக அந்த நவம்பர் 26ஆம் தேதி இதை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா? ஏற்றுக்கொண்ட பொழுது எல்லாரும் கையொப்பமிடுறாங்க. எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு கையொப்பமிடுறாங்க. ஒட்டு மொத்தமாக ஃபைனல் மெம்பர்ஸ் எவ்வளோ இருந்தாங்கன்னு பார்த்தோம். விடுதலைக்கு பிறகு 299 சொன்னோம் இல்லையா? 299 பேர் வரல. கடைசியாக கையொப்பம் போட்டவங்க 284 பேர் சைன் பண்ணுறாங்க. ஸோ கையெழுத்திடுகின்றனர். மொத்த உறுப்பினர் எவ்வளோ இருந்திருக்கணும்? 299 பேரில் 284 பேர் தான் கையொப்பமிடுகிறார்கள். இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. அன்னைக்கு நவம்பர் 26 அன்னைக்கு அவங்க ஏற்றுக்கொண்ட அரசியலமைப்பில் என்னெல்லாம் இருந்ததுன்னா, இட் ஹேட் அ ப்ரீஆம்பிள், அதாவது ஒரு முகவுரை அப்படின்றது இருந்தது. அது கூட 395 சரத்துகள். தமிழில் விதின்னு சொல்லுவீங்களா, சரத்துன்னு சொல்லுவீங்களா? விதின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எழுதும்போது எப்படி பழகுனீங்க? ஆர்டிகல்ஸ் தான் எழுது. 395 ஆர்டிகல் இருந்தது. 8 ஸ்கெடியூல்ஸ், 8 அட்டவணைகள் இருந்தது. 22 பகுதிகள், 22 பார்ட்ஸ் அப்படின்றது இருந்தது. இதுதான் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது நம்ம அரசியலமைப்போடைய அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருந்தது. ஒரு முகவுரை, 395 ஆர்டிக்கல், 8 அட்டவணை,
மற்றும் 22 பகுதிகள் அப்படின்றது இருந்தது. இன்றைக்கி இது அப்படியே மாறிடுச்சு. இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 395ன்றது 470+. நம்ம ஸ்கூல் புக் எடுத்தால் 448ன்னு போட்டிருப்போம். அதெல்லாம் கடந்தாச்சு. நம்ம இப்போ 470க்கு மேலே இருக்குது. 8 அட்டவணைன்றது இன்றைக்கி எவ்வளோவா இருக்குது அட் ப்ரெசென்ட்டில் நான் எழுதுகிறேன். இன்றைக்கி 12 அட்டவணை ஆயிடுச்சு. 22 பகுதிகள் அப்படின்றது 25 பகுதிகளாக இருக்குது. முகவுரை அதே போலவே இருக்குது. ஃபைன் அச்சா, இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். அந்த நவம்பர் 26 அன்னைக்கு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தலை. நடைமுறைப்படுத்துனது நமக்கு தெரியும். ஜனவரி 26, 1950 அன்னைக்கு தான் நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதே ஒரு சில ஆர்டிகல்ஸ் அன்னைக்கே நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒரு சில ஆர்டிகல்ஸ் மட்டும் அன்னைக்கே நடைமுறைக்கு வந்துருச்சு. மீதி என்டையர் கான்ஸ்டியூஷன் வந்தது ஜனவரி 26, 1950. அப்போ அன்னைக்கு நடைமுறைக்கு வந்த என்னென்ன ஆர்டிகல்ஸ் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். நவம்பர் 26 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்த ஆர்டிகல்ஸ்னால் குடியுரிமை சம்மந்தப்பட்ட விதிகள், பிரசிடென்ட், அப்புறம் இன்னும் ஒரு சிலது. இது எல்லாமே ஆர்டிகல். நான் வெறும் நம்பர்ஸ் மட்டும் எழுதுகிறேன். என்னென்னு போட்டு எழுதிக்கணும்னா நவம்பர் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்த சரத்துகள் அல்லது நடைமுறைக்கு வந்த ஆர்டிகல்ஸ்னு போட்டு எழுதிக்கோம். 5, 6, 7, 8, 9, 60, 324, 366, 367, 379, 380, 388, 391, 392, 393, 394. ஸோ இதெல்லாம் அன்னைக்கே நடைமுறைக்கு வந்துருச்சு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? என்டையர் கான்ஸ்டியூஷன் அன்றைக்கி நடைமுறைக்கு வரல. இந்த மட்டும் வந்திருக்கு. 5, 6, 7, 8, 9, 60, 320, 366, 67, 79, 80, 88, 91, 92, 93, 94 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்த ஆர்டிகல்ஸ். இது மாற்றிட்டுமா? ஃபைன். ஆனால் அரசியலமைப்பு முழுவதுமாக நடைமுறைக்கு வந்தது தான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இன்னைக்கு அரசியலமைப்பு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது. டேட் என்ன? ஜனவரி 26, 1950. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரணும்ல. அன்னைக்கே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் Jan 26 வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, காங்கிரஸ் இந்திய தேசிய இயக்கம் நீங்கள் படிக்கும்போது காங்கிரஸ்